ஃபஸ்ட் டைம் நான் போட்ட ஓட்டு இது. 18 வருஷமாக எனக்கு எந்த ஓட்டும் போட இஷ்டம் இருந்ததில்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டே ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம தலையெழுத்து மாறினாலும் வருங்கால சன்னதியோட தலையெழுத்து மாறணும். இது என்னோட சார்ந்தது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டில் வாழ்கிற எல்லா வருங்கால சன்னதியோட பொறுப்பும் நம்ம சார்ந்தது. நம்ம கண்டிப்பாக போய் ஓட்டு போடணும் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நானும் என் ஃபேமிலியும் ஃபஸ்ட் டைம் போய் ஓட்டு போடணும்னு எனக்கு ரொம்ப வெறி. கண்டிப்பாக இது மாறியே ஆகணும். மற்ற கண்ட்ரியோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியும் நம்ம ஸ்டேட்டும் இன்னும் ஒரு 20% கூட மாறுறதா எனக்கு தோணுனதில்லைங்க. இன்னும் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் குடிகாரன் கூட போராடுறதுக்குமே முழு வாழ்க்கையும் போயிடுது. இப்போ தான் நான் அந்த கவுண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்ததுலேருந்தே எனக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு கண்ணில் இருந்து. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மாறும், எல்லாம் மாறணும். நம்மளுக்கு கடவுள் மேலே சம்டைம் வெறுப்பு வரும், எல்லாம் இருக்கியா இல்லையாடான்ட்டு. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடவுள் இருக்க அப்படின்னு புரிய வைப்பார்ல, அது மாதிரி தோணுது. இது நமக்கானது கிடையாது, நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் இதில் இருக்கு. ஒரு நடிகர் ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. எப்படியாவது யார் மூலயமாவது நம்ம ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? இன்னும் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு இனிஷியல் கூட மாற்றுறதுக்கு இன்னமும் போராடிட்டு இருக்கோங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில். ஓட்டு கேட்கறதுக்கு நேராக பிச்சை எடுக்கிறானுங்க. ஆனால் ஏமா உனக்கு சரியான மகளிர் தொகை வர மாட்டேங்குது? ஏமா ப்ராப்பரான ஒரு ரேஷன் கார்டு இல்லை?